பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காணொளியின் மூலமாக மறுபடியும் இந்த இரவில் உங்களை எல்லாரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு அற்புதமான வார்த்தையை உங்களுக்கு ரேமா வார்த்தையை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். வேதம் இவ்விதமாய் சொல்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதனுடைய 10வது அதிகாரம் 13வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த சோதனை என்கிற ஒரு அனுபவம் நம் வாழ்வில் வரும்போதெல்லாம் நாம் சோர்ந்து போகிறோம். சோதனை வரும்போது நமக்கு சோர்வு உண்டாகிறது. சரீரத்திலும் சரி, மனதிலும் சரி, ஆவியிலும் சரி, சோதனைகள் வரும் பொழுது சோர்ந்து போகிறோம். வேதம் தெளிவாய் சொல்கிறது, சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படாதிருக்கிறான் என்று சொல்ல வேண்டும். சோதிக்கப்படுகிற எவனும், வேதம் சொல்கிறது, சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஏனென்றால் நம்முடைய தேவன் நம்மை சோதிக்கிறவர் அல்ல, ஆனால் சில நேரங்களில் சோதனைக்கென்று நம்மை அனுமதிக்கிறவர். நம் வாழ்வில் வருகிற சோதனைகள் எல்லாம் நம்மை அழித்து போடுவதற்காக அல்ல. ஆண்டவர் அவைகளை நம் வாழ்வில் அனுமதிப்பது எதற்காக என்றால் நம்மை உருவாக்குவதற்காக. நமக்கு சிறப்பான இந்த உலக வாழ்வில் சிறப்பான ஒரு ஆவிக்குரிய வாழ்வை இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டுவதற்கான பயிற்சியை ஆண்டவர் கொடுப்பதற்குத்தான் இந்த சோதனையை அனுமதிக்கிறார். வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, ஆண்டவர் மனுஷனுக்கு நேரிட சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிற சோதனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மனுஷனுக்கு நேரிடுவதற்கென்று, மனுஷனை உருவாக்குவதற்கென்று, மனிதனுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கென்று, சீர்படுத்துவதற்கென்று தேவன் சில விதிமுறைகளை ஆண்டவர் அனுமதித்து வைத்திருக்கிறார். பிசாசானவன் சோதிக்கும் போது எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அனுமதிப்புகிறவர் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில எதை செய்தால் நாம் உருவாக்கப்படுவோம், எந்த காரியத்தை அனுமதித்தால், எந்த சோதனையின் பயணித்தால் நாம் சீர்படுத்தப்படுவோம் என்பது தேவனுக்கு தெரியும். அந்த விதிமுறையை மீறி பிசாசினால் நம்மை சோதித்து விட முடியாது. சரி, நாம் சோதிக்கப்படுகிறோம், அதற்கு தேவன் நம்மை அனுமதிக்கிறார். ஆனால் நாம் சோதிக்கப்படும் போது தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பவுல் அப்போஸ்தலன் மிக அழகாய் சொல்கிறான், தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை சோதனையினால் நிமித்தம் நீங்கள் மனம் நொந்து போய், சோதனையை சகிக்க முடியாமல், சோதனை நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போய், வாழ்க்கையில ஏன் இந்த வாழ்க்கையை நான் வாழ வேண்டும், வாழ்வதை விட வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்கிற எண்ணத்தோடு கூட இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பீர்களானால், இந்த இரவில் நீங்கள் படுக்கைக்கு போவதற்கு முன்பதாக சோதனையின் நிமித்தம் சலித்து போய் தேவனையே தூஷிக்கிற அளவிலே நீங்கள் மனம் நொந்திருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் உங்கள் வாழ்வில் நீங்கள் சோதனைக்குள் போகும்படிக்கு உங்களை அனுமதித்த ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எந்த விஷயத்திலே உண்மை உள்ளவராக இருக்கிறார்? நீங்கள் இன்றைக்கு சொல்லுகிற அந்த சோதனையில் அழிந்து போகாமல் அந்த சோதனையை தாங்குவதற்கு பலனே கர்த்தர் கொடுத்ததுதான். அதனாலதான் ஆண்டவர் உண்மை உள்ளவர். 3 காரியங்களை இந்த வசனத்தில் நான் வாசிக்கிறோம். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. ஆகவே அவர் உண்மை உள்ளவர். நான் இப்படி சொல்லுவேன், இதுவரைக்கும் வந்த சோதனையில, இதுவரைக்கும் வந்த பிரச்சனையில நீங்கள் அழிந்து போகவில்லை. அப்படியானால் உங்களுடைய திராணி இதுதான், உங்களுடைய தாங்கக்கூடிய பலன் இதுதான், நீங்கள் இந்த காரியத்துல சவாலை சமாளிக்க முடியும் என்று உங்களை பற்றி தேவனுக்கு நன்றாக தெரியும். உங்களை பற்றி உங்களுக்கு அறிந்திருக்கிறதை விட தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார். ஆகவே உங்களுக்கென்று ஒரு அளவை வைத்திருக்கிறார். அந்த அளவை தாண்டி அவர் பிசாசு உங்களை சோதிப்பதற்கு அனுமதிக்கிறவர் அல்ல. ஆகவே அவர் உண்மை உள்ளவர். என் அன்புக்குரியவர்களே, 2வது வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது, சோதனையை தாங்கத்தக்கதான பலனை தருவார். சோதனையை தாங்கத்தக்கதான பலன். 3வது, அந்த சோதனையோடு கூட நீங்கள் தப்பித்து போவதற்கான போக்கையும் உண்டாக்குவார், வழியையும் உண்டாக்குவார். கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். இந்த இரவுல உங்க வாழ்க்கையில வந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், தேவன் அனுமதித்த எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் உங்களை கொள்ளலையே. காரணம் என்ன? அந்த பிரச்சனையில நீங்கள் மூழ்கி போகலையே. காரணம் என்ன? நீங்க அந்த பிரச்சனைய ஏதோ ஒரு விதத்துல கையாண்டிருப்பீங்க, ஏதோ ஒரு விதத்துல மேற்கொண்டிருப்பீங்க, ஏதோ ஒரு விதத்துல அதுல தப்பிச்சிருப்பீங்க. காரணம் என்ன? நான் சொல்லுவேன்,
சோதனைக்குள் உங்களை அனுமதித்த தேவன் உங்களை சோதிக்க பிசாசனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு அவர் தனியாய் அமர்ந்திருக்கவில்லை. அவர் உங்களோடு கூட பயணித்திருக்கிறார். அவர் அந்த பிரச்சனையை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலாக உங்களை அந்த பிரச்சனை மேற்கொள்ள விடாத அளவுக்கு அவர் உங்களை பாதுகாத்திருக்கிறார். அந்த பிரச்சனைகள், அந்த போராட்டங்கள், அந்த சவால்கள், ஆமென், அவைகளை தாங்குவதற்கான பலனை அவர் கொடுத்திருக்கிறார். மூன்றாவது, அதிலிருந்து தப்பித்து போவதற்கான வழியையும் அதற்கான போக்கையும் அதற்கான யுக்தியையும் கர்த்தர் உங்களுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் சொல்லுவேன், சோதித்து சோர்ந்து போய் மனம் நொந்து போய் இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் மிகவும் நல்லவர். இந்த இரவுல படுக்கைக்கு போறதுக்கு முன்னால் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நீங்க என்ன சோதிச்சிட்டீங்கன்னு நான் புலம்புறதை விட்டுட்டு எனக்கு நீங்க அனுமதித்த சோதனைகளுக்காக நன்றி. அந்த சோதனைகளின் நடுவிலே நீர் என்னோடு கூட இருந்ததற்காக நன்றி. அந்த சோதனையின் நடுவிலே அதை தாங்குவதற்கு பலன் தந்ததற்காக நன்றி. அந்த சோதனையிலிருந்து நான் தப்பித்து போவதற்கான வழியையும் யோசனையையும் நீர் எனக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. இந்த சோதனைகள் என் வாழ்வில் வந்ததற்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற மனநிலையோடு படுக்கைக்கு போங்கள். நாளைய விடியல் பொழுது உங்கள் வாழ்வில் நினைத்து பார்த்திராத புதிய வாசல்களையும் புதிய வழிகளையும் தேவன் உங்களுக்கு திறந்திருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காணொளியை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் அவர்கள் சகிக்க முடியாமல் போராடி கொண்டிருக்கிற எல்லா சவால்களிலிருந்தும், நெருக்கடிகளிலிருந்தும், உபத்திரவங்களிலிருந்தும் உடைய பிள்ளைகளை நீர் காப்பாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். மனம் நொந்து போய் தாங்க கூடாமல், ஏன் நான் வாழ வேண்டும், செத்து போய் விட்டால் நல்லது என்கிற மனநிலையோடு கூட ஒருவேளை ஆண்டவரை சோதனையின் நிமித்தம் ஆண்டவரை கசந்து போய் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வையும் ஆண்டவர் இந்த இரவு பொழுது சந்திப்பீராக. அவர்களுக்குள் ஒரு நம்பிக்கையை கொடுப்பீராக. அவர்களுக்குள் ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே தேவன் எனக்கு உண்மையுள்ளவர் என்கிற ஆண்டவரே ஆழமான விசுவாசத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை பலப்படுத்துவீராக. நிம்மதியாய் படுக்கைக்கு போய் காலையில் நம்பிக்கையோடு புதிய ஆசீர்வாதங்களோடு எழும்ப உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் அப்படி ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Have a good night. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.